இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி எங்க பார்த்தாலும் மோனிகா அப்படிங்கிற அந்த சாங் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுலயும் குறிப்பா மோனிகா பெல்லூசி அப்படிங்கிற பேரு இன்னும் அதை விட ட்ரெண்டிங்ல இருக்கு. சினிமா ரசிகர்களுக்கு இவங்களை பத்தி தெரியும். பட் இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இவங்க ஒரு இட்டாலியன் ஆக்டர். இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இன்னும் ஃபேன் பேஸ் அப்படியே குறையாம இருக்கு. டைரக்டர் லோகேஷ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், எதுக்காக உங்க ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு மோனிகா பெல்லூசிங்கிற பேரை சூஸ் பண்ணீங்க? அதுக்கு அவரு அந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் பர்டிகுலரா அந்த பேரை அவங்களுக்கு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அவங்க நடிச்ச இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு மெலனா, 2000 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்தவங்கள பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசா இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அப்படிங்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். இது ஒரு 18+ மூவி தான். பட் இருந்தாலும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒன்லைனர் கூட சொல்ல போறது இல்ல. நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அருமையான படம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இட்டாலியை காமிக்கிறாங்க. இந்த படம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம்னு பார்த்தா 1940 வருஷம் வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கு. இட்டாலியில இருக்க மிலிட்டரி போர்சஸ் எல்லாம் அங்க இருக்கிற பொதுமக்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க சொல்றாங்க. இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மக்களுக்கு நடுவுல ஒரு 13 வயசு இருக்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்காக அவனோட அப்பா அந்த கடைக்காரர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது வேற போர் சமயம் வேற, என்கிட்ட பணம் வேற இல்ல, நான் கேட்கிற ரேட்டுக்கே சைக்கிளை கொடுன்னு சொல்லி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி தன்னோட பையனுக்கு அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த பொடியன் அந்த சைக்கிளை வாங்கினதுமே மின்னல் வேகத்துல எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்படி எங்க தாண்டா இவன் போறான்னு பார்த்தா அவனோட ஸ்கூல்ல படிக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் இவன் போயிருக்கான். இவன் கிட்ட சைக்கிள் இல்ல அப்படிங்கறதுனால அவனை அங்க இருக்கிறவங்க பெருசா மதிக்கல. அத ஒரே காரணத்துக்காக இப்ப சைக்கிளை வாங்கிட்டு இவங்களை பாக்குறதுக்காக இவன் போக அவங்க எல்லாருக்கும் ஹீரோவை விட ஒரு 2-3 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இவனை பார்த்ததும் பரவாயில்லையே, நீயும் எங்க டீம்ல சேர்ந்துக்க தகுதியானவன் தான் சொல்லி அங்க இருக்க சில பேர் சொல்ல, ஆனாலும் ஒரு சிலருக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவன மாதிரியான ஒரு குழந்தை பசங்களை எல்லாம் நாங்க டீம்ல சேர்த்துக்க மாட்டோம், தயவு செஞ்சு அவனை போக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க ஒருத்தன் விசில் அடிக்க அங்க இருக்க எல்லாரும் அந்த குட்டிச்சவத்து மேல வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஹீரோக்கு சுத்தமா தெரியல. ஆனா அவனை அமைதியா இருக்க சொல்றான். அந்த சமயம் பார்த்து ஒரு நடுத்தர வயசு இருக்கிற ஒரு பெண் அந்த பக்கம் நடந்து வராங்க. அவங்கள சைட் அடிக்கிறதுக்காக தான் இந்த மொத்த குரூப் உட்காந்துக்கிட்டு. ஹீரோவுக்கு அவங்கள பார்க்கும்போது அவனுக்குள்ள ஏதோ ஒரு இணைப்பிரியாத ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று ஏற்படுது. ஆனா அதுக்கு என்ன உணர்வுன்னு சொல்லி அவனுக்கு பேர் வைக்க தெரியல. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் இவங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கறான். ஒருத்தனுமே சொல்லல. இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்த அவங்க கிராஸ் பண்ணி முடிச்சதும் திரும்பவும் அந்த சைக்கிள் எடுத்துட்டு வேகமா இவங்க இன்னொரு தெரு பக்கம் போறாங்க. ஏன்னா அந்த வழியா தான் இந்த ஹீரோயின் நடந்து வருவாங்க. திரும்பவும் அந்த இடத்துல உட்காந்து சைட் அடிக்கணுங்க. சரி, இதோட விட்டுட்டாங்களான்னு சொல்லி பார்த்தா இன்னும் இல்ல. இன்னும் பல தெருக்கள் கடந்து மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு போய் ஹீரோயின் நடந்து வர அதே ரூட் வழியா மறுபடியும் பக்கத்துல நின்று சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு தான் இவங்க எல்லாம் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் கூட அவருக்கு சரியா காது கேட்காதுங்கறனால ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசி அந்த வயசானவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது சுத்தமா ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்த நாள் ஹீரோ அந்த கேங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ வரைக்கும் ட்ரவுசர் தான் போட்டுக்கிட்டு இருக்க, அதனால எங்க அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி பத்தாது, இந்த நரி கூட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி சொல்லி இவனை அவமானப்படுத்திடுறாங்க. சோ இன்னையில இருந்து ஹீரோ என்ன முடிவு பண்றானா, நீங்க என்ன கூட்டமா சேர்த்துக்கிறது, நீங்க யாருமே தேவையில்ல, நானே தனியாவே என்னோட வேலையில பாத்துக்கிறேன் போங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ ஹீரோ ஹீரோனோட வீட்டு வாசலுக்கு முன்னால அவனோட சைக்கிளை கொண்டு வந்து ஒரு ஓரமா போட்டு அந்த குட்டி சவுத்து மேல உட்காந்துக்கிறான். ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் நினைச்ச மாதிரியே ஹீரோயின் அந்த கதவை திறக்கிறாங்க. இவனை பார்த்து கையை வச்சு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவனும் பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்கான். இதெல்லாம் நிஜமா நடக்குதான்னு பார்த்தா இல்ல, எல்லாமே இவன் மனசுக்குள்ள ஏற்படுற அந்த கற்பனை. அன்னைக்கு சாயங்காலமே ஹீரோ ஒரு டெய்லரை பார்க்க வரான். எதுக்காகனா, இப்போ ஹாஃப் டவுஸ் தானே போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பேண்ட் தைக்கணும், அதுவும் பெரிய மனுஷங்க எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரியான காஸ்டியூம் எனக்கு வேணுங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்ல அவரு கோவமா பேசிடுறாரு. ஹீரோ பண்ண இந்த சேட்டையெல்லாம் ஹீரோவோட அப்பாங்காரங்கிட்ட வேற அவர் சொல்லி கொடுத்துறாரு. வீட்டுக்கு வந்த இந்த அப்பனும் ஹீரோவை புடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. வயசுக்கு மீறின செயலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேங்கிற மாதிரி படிக்கட்டுலாம் கூட இவனை துரதி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு கூட இந்த அம்மாக்காரிக்கு சுத்தமா புரியல. இன்னொரு தடவை உன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஹீரோவை கண்டிக்கிறேன். ஆனா ஹீரோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, எனக்கும் விவரம் தெரிஞ்ச ஒரு வயசு வந்துருச்சுங்கிற மாதிரி அப்பங்கிட்டே வாதாடிக்கிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்லியும் இவன் கேட்கற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல அங்க இருக்க சேர தூக்கி இவன் அடிக்க போக ஹீரோவோட அம்மா சொன்னதுனால இவர் பொறுமையா அமைதியா இருக்காரு. இவன் வயசுதான் சின்ன பையன், பண்ற சேட்டையெல்லாம் அடல்டேஜ் பசங்களே மிஞ்சிருவான்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வெளியே வரான். எங்கடா போறான்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். நம்ம இப்பெல்லாம் போனா எலக்ட்ரிக்கல் பேட்டரி எடுத்துட்டு போறோம் பாத்தீங்களா, ஆனா அப்ப பாருங்க அயன் பாக்ஸ் மாதிரி ஒரு லைட்டை ஹீரோ கொண்டு போயிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோயினோட வீட்டுக்கு பின்னாலே ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்து மேல ஏறி ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக உள்ள போறோம். இந்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு நடிச்ச மன்மதன் ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படத்துல கூட ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினோட ஹாஸ்டலுக்குள்ள போய் திருட்டுத்தனமா பாக்குற மாதிரி மரத்தை ஏறி இந்த ஜன்னல் கிட்ட வந்துட்டான். ஆனா இங்க எப்படி அந்த ஜன்னலை திறக்கணும்னு சொல்லி தெரியல. எப்படியோ ஒரு வழியா அங்க இருக்க ஒரு நட்டை கழட்டி விட்டு அந்த ஜன்னலை திறந்துட்டான். உள்ளுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ ராணுவத்துல இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அவங்க ஒரு பேச்சுலர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் இங்க இருக்கிற அந்த ஆண்கள் எல்லாருக்குமே ஹீரோயின் மேல ஒரு கண் இருக்கு.
அவளை தப்பாவே ட்ரீட் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அழகுதான். அந்த நகரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவனும் ஹீரோயின் கூட வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறான். இவங்களோட எண்ணம் எல்லாம் மனம் சார்ந்தது கிடையாது, முழுக்க முழுக்க உடல் சார்ந்த கேவலமான கண்ணோட்டத்தில் தான் ஹீரோயினை இருக்கிறவங்களா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இவங்க இப்படி பேசுறது சுத்தமாவே பிடிக்கல. ஹீரோயினை பத்தி தப்பா பேசுற ஒவ்வொருத்தரையுமே அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் தான் ஹீரோயினை மனசுக்குள்ள தன்னோட காதலியாவே நினைச்சு கற்பனை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான்ல. அதனால டெய்லியும் இவனோட வேலை என்னன்னு பார்த்தா நைட் டைம் திருட்டுத்தனமா போய் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு நாள் அவன் பார்க்கும்போது ஹீரோயின் அவங்க ட்ரெஸ் தைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க இவனுக்குள்ள இப்படி ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலே இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. நிஜமா நானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால இந்த படத்தை பார்க்கும்போது ஹீரோயினை பத்தி அப்படியே நினைச்சேன். ஆனா இப்ப அவங்களே பாட்டி ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் வயசாகதானே செய்யும். ஹீரோயின் அவங்களோட ரூம்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடி இருந்திருப்பான். அந்த பாட்டை நாமளும் கேட்கணும்னு சொல்லி புதுசா கடையில வந்து ஹீரோ அந்த கேஸ்ட வாங்குறான். பாட்டோட பேரு தெரியுமான்னு கேட்டா தெரியலங்கிற. எப்படியும் அந்த கடைக்காரரும் ஹீரோ சொல்ற அந்த தோரணையை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மியூசிக் தான் சொல்லி அதை எடுத்து அந்த கேசட்ல போட்டு காமிக்க அதை கேட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அந்த மியூசிக்கை அவனோட ரூம்ல போட்டு விட்டு ஹீரோயின் நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவன் ரூமுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஹீரோயின் தான் அவனோட கண்ணுக்கு தெரியுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரீ டைம்ல அந்த கடலோரத்துல அவங்க எல்லாரும் கேங்கா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அங்க ஹீரோ உட்காந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கு. யாருக்கு எழுதுறான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்கான். உருகி உருகி தான் மனசுல இருக்க அந்த காதல எல்லாம் அந்த லெட்டர் எழுதி அதை கசக்கி திரும்பவும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறான். எப்படியும் அவனால ஹீரோயின் கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் திருந்தின மாதிரி தெரியல. ஹீரோ திரும்ப அவனோட கேங் கூட சேர்ந்து ஹீரோயின் நடந்து போகும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ தொடர்ந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களுமே ஹீரோயினை பார்த்து எப்படி வளைஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறத ஹீரோவால அங்க பார்க்க முடியுது. அதே நேரம் அந்த நகரத்துல இருக்க ஒட்டுமொத்த பெண்களுமே ஹீரோயினை எந்த அளவுக்கு வெறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. காரணம் இவங்களோட புருஷங்காரனுங்கெல்லாம் ஹீரோயினை பார்த்து ரசிக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இது நாள் வரைக்கும் ஹீரோயினை இவ்வளவு தூரம் யாருமே ஃபாலோ பண்ணி வந்தது இல்ல. ஆனா ஹீரோ வந்துட்டா. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க, கதவு திறக்கவே இல்லை. ஜன்னல் வழியா ஒருத்தர் சாவி தூக்கி போட ஹீரோயின் அந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோவுக்கு ஒரே யோசனையா இருக்கு, ஹீரோயின் எங்க போயிருப்பாங்க, யாரை பார்க்க போயிருப்பாங்க, எதுக்காக போயிருப்பாங்க இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இவனுக்குள்ள மனசுல ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஹீரோ கிளாஸுக்கு வரான். அங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு சரியா காது கேட்காதுல்ல, அவங்க எல்லாம் ஹீரோயினை பத்தி தான் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள சுத்தமா ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம ஆளு சைக்கிள ஓட்டுன ஓட்டுக்கு அந்த டயர்லாம் கூட தேஞ்சு போச்சு, அதை ஒரு சர்வீஸும் பண்ணிக்கிறான். இன்னைக்கு எப்படியாவது ஹீரோயின் எங்க போறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த வீட்டுல யார் இருக்கான்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா. அவங்களுக்கு பின்னாலே போய் பார்க்க அட வயசான ஹீரோவோட அப்பா தான் அங்க இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமாகுது. அட நான் கூட வேற ஏதோ தப்பா நினைச்சிட்டேன், இவரை தான் பார்க்க இவங்க வந்திருக்காங்களான்னு சொல்லி அப்புறம் பகல் எல்லாம் ஹீரோயின் கூட ஹீரோயின் பின்னால சுத்துறதுன்னு இவன் வேலை. நைட் ஆனா ஹீரோயினை கற்பனையிலேயே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சேட்டை எல்லாத்தையுமே இந்த பொடியோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அவரும் இவனோட வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருப்பாரு. அடுத்த நாள் போர்ல இறந்து போன அந்த ராணுவ வீரர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துற விதமா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கூடியிருக்காங்க. அப்படி ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த மிலிட்டரி போர்ஸ்ல தானே இருந்திருப்பாரு, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதை கேட்டதுமே அங்க இருக்கிற அந்த பெண்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோயின் மேல இவங்களுக்கு எவ்வளவு ஒரு வன்மை இருந்திருக்கும். இதையும் தாண்டி அங்க இருக்கிற பல ஆண்களுக்கும் ஹீரோயினுக்கு இப்ப புருஷன் இல்ல, அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணும் இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக அவன் போக அவங்க ஒரு பெட்ல படுத்து சோகமா அழுதுகிட்டு இருக்கான். இவங்களுக்கு பக்கத்துல போய் அவன் ஆறுதல் சொல்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள இவனே ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். ஆனா இவன் பக்கத்துல போகல, தூரத்துல இருந்து வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு கிளப்புக்கு போறான். அங்க ஒரு ஆள் வந்து சரக்கு கொண்டு போய் அங்க கேம் விளையாடிட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட கொடுக்க சொல்லுவான். ஹீரோ அதை கொண்டு போறான். அப்படி போகும்போது அவன் ஹீரோயினை பத்தி ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருக்க, இவன் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிற ஹீரோ என்ன பண்றானா அந்த கிளாஸ்ல எச்சு துப்பி கொடுத்துறான். அது தெரியாம அவனும் வாங்கி குடிச்சிட்ட இந்த சைடு ஒரு லைப்ரரிக்கு வரான். அங்கேயும் அங்க இருக்க சில பெண்கள்லாம் ஹீரோயினை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களையும் ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லி அங்கேயும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு திருட்டுத்தனமா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்படி ஹீரோயினை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்து எங்க வரான்னு பார்த்தா இதுக்கு மேல மனுஷங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, நம்ம கடவுள்கிட்ட தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் முறையிடணும்னு சொல்லி இவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த வயசு வரல. அது வரைக்கும் ஹீரோயினை இந்த மோசமான மனிதர்கள்கிட்ட இருந்து காப்பாத்தி வை, அதுக்கப்புறம் நான் ஹீரோயினை பாத்துக்குவேங்கிற மாதிரி கடவுள்கிட்ட ஹீரோ ஒரு வேண்டுதலை வைக்கிறான். இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீலிங், அதுக்காக தான் உனக்கு நான் இப்போ ஒரு மெழுகுபத்தி ஏத்த போறேங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்டே நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி நான் சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல, தப்பா நடந்தா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கடவுளையும் எச்சரிச்சுட்டு போறானா பாருங்களேன். ஹீரோவோட டீனேஜ் குரூப் கேங் ஒன்னு இருக்குல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப இவனை எங்க கூட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா தியேட்டருக்கு. அங்க ப்ராஸ்டியூஷன் பண்ற ஒரு லேடி இருப்பான். அவங்க பக்கத்துல போய் இவனை உட்கார சொல்ல ஹீரோ பயந்துகிட்டே அங்க போயிட்டு துண்டா காண துணிய காணன்னு சொல்லி வெளியே ஓடி போயிருவான். அடுத்த நாள் வழக்கம் போல ஹீரோயினுக்கு பின்னாலேயே இவன் போய்கிட்டு இருக்க. இப்ப அந்த நகரத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறத அவன் காதுல கேக்குறான். அதுலயும் ஒரு கிழவன் ஹீரோயினை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருப்பான். அவனை எப்படியாவது பழி வாங்கணுமே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கவன் அவன் ஒரு கடை ஒண்ணு வச்சிருப்பான். அந்த கடையில கண்ணாடி தூக்கி போட்டு உடைச்சிட்டு கல்ல தூக்கி போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அவனோட சைக்கிள். ஹீரோயின் எங்க போறாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு நிழல் மாதிரி ஹீரோயினுக்கு பின்னாலே இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுருப்பாங்க. திருட்டுத்தனமா அதில் ஒண்ணு திருடிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். வீட்டுக்கு வந்து கொண்டு வந்த அந்த துணியை வச்சு ஹீரோயின் இவன் பக்கத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கு. அடுத்த நாள் டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அப்பங்காரன் ஹீரோவை எழுப்ப வர ஹீரோயினோட அந்த ட்ரெஸ்ஸை பாத்துறாங்க. அவ்வளவுதான், அப்பங்காரன் இவனை போட்டு பொழந்துடுறாரு. நீ இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை, இப்படியே உன விட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராதுன்னு சொல்லி 3 நாளைக்கு இவனை வீட்டை விட்டு வெளியவே வராம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாரு. இவங்க இப்படி பண்ணதுனால இவனுக்கு உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சு. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்க எல்லாம் நார்மலா தான் இருக்கான், அவன் வீட்டை வெளியே போனா நார்மல் ஆயிடுவான் இப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிடுறாரு. ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஏரியா முழுக்கவே ஹெவி டிராபிக்கா இருக்கிற அளவுக்கு கிழவன்ல இருந்து வயசு பையன், கல்யாணம் ஆனவன் ஆகாதவன் சொல்லி ஒட்டுமொத்த பேரும் ஹீரோயினோட வீட்டை தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு வெறி ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா இருப்பார்ல, அவருக்கு ஒரு லெட்டர் வருது. ஹீரோயின் இருக்கிற பல ஆண்களை அவங்க கைக்குள்ள போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பா பேசியிருக்காங்க. இதை படிச்சதுமே இந்த அப்பங்காரனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. எதுவுமே பேசாம சோகமா எழுந்து போயிடுறாரு. வழக்கம் போல நம்ம ஆளு ஹீரோயினை நோட்டம் வர்றதுக்காக நைட்டு போக அப்போ அவங்க ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு மிலிட்டரி ஆபீசர் தான். அவன் வந்து பேச்சுலர், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் ஹீரோயினை காதலிக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவன் வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் மேல கொஞ்சம் பிரிய இருக்க மாதிரி தான் தெரியும். ஹீரோயினோட வீட்டுல இருந்து அர்த்தராத்திரில இவன் வெளியே வரத ஒரு டாக்டர் வயசான கிழமை ஒருத்தன் பாக்குறான். நீ என்னோட டார்லிங் வீட்டுல இருந்து எப்படி நீ வெளியே வரலாம், அவளை நான் காதலிக்கிறேங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் ஹீரோயினை 2ஆவதா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான் போல. அதுக்காகவே ஹீரோயின் வீட்டுல இருந்து வெளியே வந்தவன 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அடிச்சு புரண்டுகிட்டு இருக்காங்க. அந்த வயசான பெருசோட பொண்டாட்டி அங்க வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிடறான். பாத்தீங்களா, நான் சொன்னல என் புருஷன் அடிக்கடி இந்த மெலனா வீட்டுக்கு வந்துட்டு போறான், எல்லாத்துக்கும் காரணம் அவதான், அவ ரொம்ப மோசமான ஒருத்தி, அவ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் புருஷனை மட்டும் தப்பு சொல்லாம ஹீரோயினையும் சேர்த்து இவங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. வாடி முதல்ல வீட்டை விட்டு வெளியே. இந்த நியூஸ் அடுத்த நாள் ஊர் முழுக்க தீயா பரவுது. ஹீரோயினோட கேரக்டரும் ரொம்ப தப்பா பேசப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தவங்கள இங்க இருக்கிற எல்லாருமே இப்படி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லி அடுத்து ஹீரோயின் ஒருத்தவங்களை பார்க்க போறான். யாருன்னு பார்த்தா ஒரு வக்கீல தான் பார்க்க போயிருக்காங்க. எதுக்கு, அந்த டாக்டர் பொண்டாட்டி ஹீரோயின் மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கீல் சொல்றான். ஆனா வக்கீலுக்கு கூட ஹீரோயின் மேல ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் இருக்கே தவிர நல்ல எண்ணம் கிடையாது. இவங்கள அவனும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஜட்ஜ் விசாரிக்கும் போது அர்த்தராத்திரியில எதுக்காக அவன் வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் கிட்ட அந்த வக்கீல் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். நான் சொன்ன மாதிரி சொல்லு. ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அப்பாவுக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தாரு, மத்தபடி எந்த ஒரு இது இல்லங்கிற மாதிரி அவர் சொல்ல, உன்னோட அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொன்னா அவர்கிட்ட தானே கொடுக்கணும், எதுக்காக உங்ககிட்ட வந்து கொடுக்க வந்தாரு அப்படின்னு கேட்க அது எனக்கு தெரியாது, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்து அப்படின்னா ஒரு பேச்சுலர் ஒருத்தன் உன்னோட வீட்டுக்குள்ள வந்து வெளியே வந்தான்ல, அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அது என்னோட பர்சனல் விஷயம், அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, அது வந்து இப்ப கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேச அந்த தீர்ப்பு சொல்ற அந்த ஆளும் அதுக்கு மேல எதுவுமே பேசல. வக்கீலும் அவனால முடிஞ்ச அளவுக்கு வாதாடி ஹீரோயினை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். சரி, வக்கீல் வாதாடி ஹீரோயினை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கு அவருக்கு ஃபீஸ்னு சொல்லி ஒன்னு கொடுக்கணும்ல. ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்தா அவன் எனக்கு காசு பணமே தேவையில்லை, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த ஆளு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார். இது எல்லாமே ஹீரோ வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த கொடூரமான சம்பவத்தெல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் ஏதாவது பண்ணணுங்கிற கோவத்துல அவன் அந்த மரத்துல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட இவனோட கையும் காலையும் கட்டு போட்டதான் மிச்சம். கடவுள்கிட்ட வேண்டி இருப்பான்ல, அங்க வந்து நான் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னேன் ஹீரோயினை பாதுகாக்க சொல்லி, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் கூட ஹீரோவுக்கு ஹீரோயினோட முகம் மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு அவன் கிட்டத்தட்ட ஹீரோயின் மேல ஒரு காதல் பைத்தியமாவே மாறிட்டான்னு வைங்களேன். இந்த வக்கீல் அடிக்கடி ஹீரோயினோட வீட்டுக்கு போறத இவன் நோட் பண்றான். அங்க ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கும் அந்த வக்கீலுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பான். இவன் இதையும் யோசிச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்க இவன் கிளாஸ்ல இருக்க அந்த டீச்சர் கூட இப்ப ஹீரோயின் மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த லெட்டர்ல இவன் ஏதோ தப்பா எழுதிருக்கான்னு சொல்லி அவங்க பாத்துட்டாங்க. அதை குர்ரான்னு சொல்லி அந்த பேப்பரை கேட்க இவன் கொடுக்கவே இல்லை. அதை எடுத்து இவன் வாய்க்குள்ள போட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இவனோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப மோசமாகுதுன்னு சொல்லி இந்த அப்பங்காரனும் ஒரு பக்கம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா அந்த வக்கீல் ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்காக இந்த அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி போயிருப்பான் போல. அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க, எல்லாரும் தான் ஹீரோயினை போய் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல. ஆக்சுவலா இது ஒரு கல்யாணம் சொல்லி நம்ம எடுத்துக்கவே முடியாது. எப்படியோ ஹீரோயின் அந்த வக்கீல் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தவனும் ஹீரோயினை ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப சரியான ஒரு வேலை இல்ல, புருஷனோட அந்த பென்ஷன் பணம் தான் அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும். இப்ப அவர் இறந்து போயிட்டதுனால இப்ப அந்த பணமும் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அந்த சமயம் மேல நிறைய விமானங்கள்லாம் பறக்குது. அது போர் விமானங்கள். இந்த மதராசப்படம் சொல்லி ஒரு படம் வந்து பாத்தீங்களா, அந்த படத்துல ஒரு ஏரோப்ளேன் வந்தாலே குண்டு போட போறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க நிஜமாலுமே நடக்க போது. இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்நாட்டு போர் விமானங்கள் ஏற்படுத்திட்டு போன விபத்துல நிறைய மனிதர்கள் இறந்து போறாங்க, நிறைய கட்டடங்கள் இடிஞ்சு போகுது. இதுல கொடுமை என்னன்னா ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போறார். ஹீரோயினுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல்
வாழ்க்கையில அவர் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப அவர் இறந்து போயிட ஹீரோயினோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடுது. சாதாரணமாவே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவனும் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஹீரோயினோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நினைச்சா அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஹீரோயினோட வீட்டை நின்னு நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்த வரான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பான் போல தெரியுது. அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறான். அவன் கொடுத்த அந்த பொருளுக்கு சன்மானமா ஹீரோயினை அவன் பிசிக்கலா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து ஹீரோ பாக்குறான். அவனால அதை ஏத்துக்க முடியல. அவன் கண்ணுல கண்ணீர் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போக போக ஹீரோயின் அவங்க காஸ்டியூம், ட்ரெஸ்ஸிங், ஆட்டிடியூட்னு சொல்லி எல்லாத்தையுமே மாத்திக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தனும் வலிஞ்சு சாகுறானுங்க. இந்த பக்கம் இவங்களோட பொண்டாட்டிய யாருக்குமே இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எல்லாத்தையும் ஹீரோயின் இப்ப கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவோட அப்பனுக்கு தன்னோட பையன் வயசு கோளாறுல ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல தெரியுது. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போக ஹீரோயின் வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ற ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஒரு கார்ல போயிட்டு வரத அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. இத ஹீரோவும் பாக்குறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் ஹீரோயின் தப்பா நடந்துக்கிறா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் மனசுக்குள்ள ஹீரோ கற்பனையா நினைச்சு பார்க்கவே அவனுக்கு மயக்கமே வந்துருது. தன்னோட மகனுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி தான் மனசுக்குள்ள பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் மகனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு பொண்ணுங்க மேலதான் பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான், அது உனக்கு புரியலையாங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதை நான் என்ன பண்ண போறேங்கிற எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்து ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்கன்னு பார்த்தா அங்க ஒரு பிராத்தல் நடக்கிற ஒரு இடம் இருக்கும். அங்க இவனை வெளியே நிக்க வச்சுட்டு நான் உள்ளுக்குள்ள போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி அப்பங்காரனே கொண்டு போய் தன்னோட மகனை இந்த மாதிரியான ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டாரு. அங்க விபச்சாரம் பண்ற ஒரு லேடி இந்த பொடியனை கூட்டிட்டு போறாங்க. அவங்கள பார்க்கும்போது கூட இவனுக்கு மனசுக்குள்ள ஹீரோயினோட நினப்பு தான் இருக்கு, ஹீரோயினோட முகம் தான் தெரியுது. அடுத்த நாள் ஹீரோ தன்னோட கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் நடக்குது. அங்க இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து ஹீரோயினை அடிச்சு ரோட்ல இழுத்து போட்டு அநியாயத்துக்கு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளோட முடிய வெட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணி இந்த ஊர்ல இருந்தே வெளியே அனுப்பிடுறாங்க. உன்னை இவ்வளவு பேர் ரசிக்கிறதுக்கு காரணம் உன்னோட அழகு தானே, அந்த அழகையே இல்லாம பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிருக்காங்க. உங்களை சுத்தி ஒரு 1000 பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருந்தும் ஒருத்தவங்க கூட உங்களை காப்பாத்த முன் வரலன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தோட தான் ஹீரோயின் இந்த நாட்டை விட்டு வெளியே போறாங்க. ஹீரோயின் எந்த ட்ரெயின்ல போறாங்க அப்படிங்கறத ஹீரோ தான் நோட் பண்ணி வைக்கிறான். பட் இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் நினைச்சு அவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கு. பாக்குற எல்லா விஷயங்களையும் அவங்களோட ஏதோ ஒரு நினைவு இவனை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட நினைவா ஒரு மியூசிக் கேஸ்ட் கூட வாங்கி வச்சிருப்பான்ல, அது கூட இப்ப இருக்க கூடாதுன்னு சொல்லி அதை தூக்கி வீசிடுறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆனா அவர் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்காரு. நடந்த விபத்துல அவரோட ஒரு கை மட்டும் அவர் இழந்துட்டார். ஹீரோவுக்கும் இப்போ ஒரு டீனேஜ் வயசு வந்துருச்சுன்னு வைங்களேன். வாயில சிகரெட் வச்சுட்டு இந்த பக்கம் வர இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கரெக்ட், ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி பின்னாலேயே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். இவரை பார்த்ததுமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட பரம்பரை வீடு ஒன்று இருக்கும், ரொம்ப வசதியா வாழ்ந்த ஃபேமிலி. இப்ப அது எல்லாமே வேணாம்னு சொல்லி ஹீரோயின் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க போய் அந்த வீட்டை பார்க்கும்போது அது இப்போ அகதிகள் முகாம் மாதிரி இருக்கு. இப்ப நிறைய ஜெர்மானியர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இவர் போய் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னோட ஒய்ஃபோட பேரை சொல்லி கேட்டா அப்படி யாரும் இல்லங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க யாருமே ஒரு பதில் கூட பேசல. எப்படி சொல்லுவானுங்க, அவனுங்க தானே அந்த பொண்ணையே இங்க இருந்து அடிச்சு துரத்தி இருப்பாங்க. கூடவே ஹீரோயினை தப்பு தப்பா கூட பேசுறாங்க. ஹீரோயின் இருக்கும்போது அவங்க கிட்ட எல்லா விதமாவும் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்ட இவனுங்க இப்படி நடந்துக்கிற இந்த கொடுமை எல்லாத்தையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீமா போய் ஹீரோயினோட ஹஸ்பண்ட கீழே தள்ளி விட்டுறான். இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. எப்படியாவது ஹீரோயின் ஒரு ட்ரெயின்ல போயிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறான். ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து நம்மால எஸ்கேப் ஆகி போயிடுறான். உங்களோட முகத்தை பார்த்து என்னால பேச முடியல, ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே உங்க மனைவியை பத்தி தப்பா சொல்றாங்க, ஆனா உண்மை என்னங்கிறது என் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல இந்த ஊர் மக்கள் பேசுற மாதிரியோ ஹீரோயின் தப்பானவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல மனசுள்ள ஒருத்தவங்க தான். அவங்க கடைசி வரைக்கும் உங்களை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயின்ல தான் அவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல இந்த புருஷங்காரன் ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒரு சில வருஷங்கள் உருண்டு ஓடிடுது. இப்போ ஹீரோவுக்கு ஒரு லவ்வர் கூட இருக்குன்னா பாருங்களேன். எந்த ஊரே நமக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் விட்டுட்டு போனாங்களோ அதே ஊருக்கு அவங்களோட புருஷன் கூட திரும்பவும் ஹீரோயின் இந்த நகரத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஹீரோயினை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உட்பட. ஹீரோவால எப்படி அந்த காதல மறைஞ்சிட முடியும்? அவனுக்கு அவங்கள திரும்பவும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் வயசாயிட்ட மாதிரி இருக்கு. அவங்க கண்ணுக்கு கீழே எல்லாம் கூட சுருக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடிஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த ஊருக்கு வந்த முதல் நாள் இப்போ சந்தையில பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கறக்காக ஹீரோயின் அந்த மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. பர்டிகுலரா இவங்க எல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்ப தயக்கப்படுறாங்க இவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி. அப்போ ஹீரோயின் எல்லாம் அடிச்சு வெளிதொடுத்திருப்பாங்கல்ல, அந்த லேடிஸே இப்ப இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல இவங்களும் அவங்க ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு காஸ்டியூமை பாக்குறாங்க. அது ஒரு கோட்டுன்னு நினைக்கிறேன். அது என்ன விலைன்னு சொல்லி இவங்க கேட்கும்போது விலையா முக்கியம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பேக்ல போட்டு மீதி எல்லாம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், நீங்க கொண்டு போங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட எல்லாரும் இப்போ
ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. தன்னோட ஹீரோயினும் அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த மார்க்கெட்ல இருந்து வெளியே போறாங்க. ஆனா இன்னமும் ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான் பாருங்களேன். அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பேக்ல இருந்து சில ஆரஞ்சு பழம்லாம் வாங்கியிருப்பாங்க. அது கீழே விழுந்துருக்கு. இதுதான் ஹீரோயினுக்கு உதவ சரியான நேரம்னு சொல்லி வேகமா போய் நம்மால அங்க இருக்கிறதெல்லாம் பொறுக்கி அவங்க பேக்குள்ள போறான். அதை நானே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயினோட முகத்தை கூட இவன் நேர்ல பார்த்தது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை இவங்களுக்கு பக்கத்துல நின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது குட் லக் மெலனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவான். இதுதான் ஹீரோயின் கிட்ட இவன் பேசின முதலும் கடைசியும் வார்த்தை. சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்றான். ஆக்சுவலா இந்த முழு படமுமே ஹீரோ வந்து அவனோட வாய்ஸ் ஓவர்ல சொல்லக்கூடிய அந்த கதை மாதிரி தான் இருக்கும். நிறைய பெண்களை நானும் காதலிச்சிருக்கேன். அப்படி காதலிக்கும் போது அந்த பெண்கள் எல்லாம் என்ன நீ கடைசி வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்குவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கேட்பாங்க. நானும் கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஆனா உண்மை என்னன்னா இது வரைக்கும் தன்னை நினைவுல வச்சுக்கோன்னு சொல்லி என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாத ஹீரோயின் மட்டும்தான் அவளோட நினைவுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. இப்படிங்கிற ஒரு எண்டு நோட்டோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.